நாளிலே நம்ம கூட பேசுவாராக. பேசுகிறவர் ஆவியானவர். அடியானை மறைத்து கொண்டு ஆவியானவர் வெளிப்படும்படியா ஒரு நிமிஷம் கத்தரை ரெண்டு கரங்களை தூக்கி அவரை ஸ்தோத்திரம் பண்ணிடுவோம். மாம்சயத்துல வார்த்தை ஒன்று வெளிப்படாதபடி ஆவியானவரே எனக்குள்ள இருந்து பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 49வது வாரத்தில் வந்திருக்கிறவங்களை யாவரையும் மீண்டுமாய் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. சரி, போன வாரத்தினுடைய செய்தியினுடைய தொடர்ச்சி, அதை அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். ஆதியாகமத்தின் புத்தகம் 3வது அதிகாரம் 22 24 வசனங்கள் வரைக்கும் வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 3வது அதிகாரம் 22 24 வரை. ஒவ்வொரு வாட்டியும் நான் மைக்கில் வாசிப்பான்னு சொன்னதான் நீயும் மைக்கில் வாசிப்ப. பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போலானான். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போம் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசி கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். இந்த பகுதியை நம்ம ஏற்கனவே வாசித்தோம். இன்னைக்கு அந்த 3 வசனங்களையும் திரும்ப நம்ம அப்படியே தியானிக்க போகிறோம். பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவனை போல் ஆனான். இப்போதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடு இருக்காதபடி செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அவனை அனுப்பிவிட்டார். அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேர்வீன்களையும் வீசி கொண்டிருக்கிற சுடர்வழி பட்டயத்தையும் வைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். ஆண்டவராகிய தேவன் மனிதனை உண்டாக்கி அவனுக்குன்னு ஒரு தோட்டத்தை உருவாக்கி தோட்டத்துல சகல விருட்சத்தின் கனிகளையும் வைச்சிட்டு ஆண்டவர் ஒரு கனியை சாப்பிடக்கூடாது என்று சொல்லி கட்டளையிட்டார். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். ஒரு கனியை சாப்பிடக்கூடாது. ஆனா இப்ப இங்க பேசப்பட போற கனி என்னன்னு சொன்னா 2 கனி. ஆமா தானே, போன வாரமே சொன்னா 2 கனி. ஒண்ணு என்னன்னு சொன்னா நன்மை தீமை அறியத்தக்க கனி. இன்னொன்னு என்னன்னு சொன்னா ஜீவ விருட்சத்தின் கனி. அல்லேலூயா. அப்போ இந்த 2 கனியில மனுஷனுக்கு ஆண்டவர் என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த ஒரு கனியை மட்டும் விளக்கி வச்சுட்டாரு. எந்த கனின்னு சொன்னா நன்மை தீமை அறியத்தக்க கனியை மட்டும் நீ என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடவே கூடாது. சாப்பிட்றனால சாகவே சாவாய். அப்போ ஜீவ விருட்சத்தின் கனியை அவனுக்கு சாப்பிடலாம். சாப்பிட்டானா அவனுக்கு நித்திய ஜீவன் உண்டாயிருக்கும். இருக்கிறீங்களா இல்லையா? அப்படி வச்சுட்டாரு. ஆனா பல வருஷ காலமா கிட்டத்தட்ட வேதம் சொல்லுகிறது 1000 ஆண்டு காலம் இந்த ஆதாமும் ஏவாளும் இந்த ஜீவ விருட்சத்தின் கனியையும் இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியும் சாப்பிடவே இல்லையா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் எல்லா விருட்சத்தையும் சாப்பிட சொல்லிட்டாரு. ஆனா நன்மை தீமை அறியத்தக்க கனியை மட்டும் நீ சாப்பிடக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜீவ விருட்சத்தின் கனியை அங்க வச்சிருந்தாரு. ஒருவேளை இவன் போய் ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட்டு இருந்தான்னா இவனுக்கு மரணமே கிடையாது. அல்லேலூயா, மரணம் கிடையாது. அவன் தேவனை போல எப்போது தேவனோட சந்தோஷமா இருந்திருக்கலாம். ஆனா இவன் ஜீவ விருட்சத்தின் கனியை என்ன பண்ணல, முதல்ல சாப்பிடல. அல்லேலூயா. பல வருஷங்களா இவனோடு கூட பழக்கத்துல இருந்த அந்த வலு சர்ப்பமாகிய சத்துரு என்ன பண்ணிட்டான்னு சொன்னா, இந்த ஸ்திரீயை வஞ்சித்து அவளை வசப்படுத்தி அவன் என்ன பண்றான்னு சொன்னா, இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை நீ சாப்பிடணும், இதை நீ சாப்பிட்டியன்னா தேவர்களை போல நீயே இருப்ப அப்படின்னு சொன்ன உடனே இவன் என்ன பண்றான்னா, இதை நாங்கள் சாப்பிட்றனால சாகவே சாவுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டாரு, அதனால நாங்கள் சாப்பிட மாட்டோம். அதுக்கு பின்னாடி தான் என்ன இருக்குதுன்னு சொன்னா ஜீவ விருட்சத்தின் கனி இருக்குது. அல்லேலூயா. நன்மை தீமை அறியத்தக்க கனி முன்னாடி இருக்குது, அதுக்கு பின்னாடி ஜீவ விருட்சத்தின் கனி இருக்குது. அல்லேலூயா. பிசாசுடைய நோக்கம் என்னன்னு சொன்னா, முதல்ல நன்மை தீமை அறியத்தக்க கனியை சாப்பிட்டுடணும். சாப்பிட்டுட்டா அவங்க என்ன பண்ணுவாங்க,
பாவம் செஞ்சு தேவ மகிமையிலிருந்து அவங்க விளக்கப்படுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், உடனே அடுத்து ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிடணும். ஒரு பாவி தன் பாவத்துல நிலைத்திருப்பதற்கு அவன் மீண்டுமா அந்த ஜீவனுள்ள கனியை சாப்பிட்டான்னா அவனுக்கு வாழ்வுல மரணமே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பிசாசு என்ன பண்ணிட்டான்னா இவங்களை எப்படியாவது அந்த பழத்தை சாப்பிட வச்சிடணும், எப்படியாவது ஒரு பாவம் செய்ய வச்சிடணும் அப்படின்றதுக்காக தொடர்ச்சியா அவங்களை என்ன பண்ணிட்டு இருக்கான், போர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். போர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் ஏவாள் என்ன பண்றா, அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிப்பதற்கு முதல்ல அதை பார்க்கறா. பார்த்த உடனே அவளுக்கு எப்படி தோணுச்சான், அவ பார்வைக்கு இன்பமா இருந்துச்சான். பார்க்கறதுக்கு அப்படியே 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 சும்மா பார்க்கறதுக்கு அப்படியே பயங்கரமா இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா ஒண்ணு கவனிங்க, இந்த மனுஷன் இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை முதல்ல சாப்பிட்டு இருந்தான்னா இவனுக்கு மரணமே கிடையாது. ஆனா இவன் என்ன பண்ணல, ஜீவ விருட்சத்தின் கனியை இவன் சாப்பிட முடியல. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டான், அந்த பிசாசு இந்த மனுஷியை வஞ்சித்து அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்க வச்சுட்டான். அல்லேலூயா. புசிக்க வச்சத உடனே, புசித்த உடனே இவங்க கண்கள் திறக்கப்பட்டுருச்சு. ஆனா ஜீவ விருட்சத்தின் கனியை இவங்க சாப்பிட்டு இருந்தாங்கன்னா இவங்க கண்ணு திறக்கப்பட்டிருக்காது. முதல்ல இவங்க சாப்பிட்டு இருந்தாங்கன்னா கண்ணு திறக்கப்பட்டிருக்காது. ஆனா இவங்களுக்கு மரணமே இருந்திருக்காது. இவங்க நித்திய காலமா ஆண்டவரோடு கூட இவங்க வாழ்ந்து கொண்டே இருந்திருப்பாங்க. ஆண்டவர் இவங்களோடு கூட வந்து சம்பாஷணை பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாரு. மக்கள் வந்து நல்ல மரணமே இல்லாத வாழ்வை வாழ்ந்திருப்பாங்க. புரியுதா இல்லையா உங்களுக்கு? அல்லேலூயா. அதனால பிசாசு என்ன பண்ணிட்டான்னு சொன்னா, இவங்களை எப்படியாவது வஞ்சித்து இவங்களை வசப்படுத்தி இந்த பழத்தை சாப்பிட்டு வச்சு இவங்களை என்ன பண்ணோம், சாகடிக்கணும். இவங்களை சாகடிச்சு நம்மளோடு கூட என்ன பண்ணோம், நரகத்துக்கு அழைச்சிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி சத்துரு என்ன பண்றான், தந்திரமா அந்த காரியத்தை செய்யறான். அல்லேலூயா. செஞ்சு வஞ்சிக்கிறான். அதே போல என்ன பண்றாங்க, இவங்க அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்டுறாங்க. சாப்பிட்ட உடனே இவங்களுக்கு அழிவு உண்டாகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் எப்பவுமே தோட்டத்துல உலாவுகிறவர் வருகிறார், வந்து பார்க்கிறார். வந்து பார்க்கும்போது ஆதாம் ஏவாளை காணும். உடனே ஆண்டவர் சொல்றாரு, ஆதாமே ஆதாமே எங்க இருக்கிறாய் அப்படின் போது ஆண்டவர் அவன் சொல்றான், தேவரீர் உம்முடைய சத்தத்தை கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதனால் ஓடி ஒளித்துக் கொண்டேன். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்லிட்டாரு, என்னன்னு சொன்னா, உன்னை நிர்வாணி என்று சொன்னது யார்? அல்லேலூயா. உன்னை நிர்வாணி என்று சொன்னது யார் அப்படின்னு உடனே அவன் வந்து சொல்றான், இந்த ஸ்திரியானவள் தான். ஆண்டவர் அடுத்து கேட்கிறேன், நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னேன், அந்த பழத்தை சாப்பிட்டியா? பழத்தை சாப்பிட்ட உடனே நல்லது எது கெட்டது எதுன்னு மனுஷனுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு முன்னாடி மனுஷனுக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணுதான், எது நல்லது மட்டும்தான் தெரிஞ்சது. அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்கன்னா, இந்த தோட்டத்தில் இருக்க எல்லா பழத்தையும் சாப்பிட்டு இருந்தாங்க. ஆனா நன்மை தீமை அறியத்தக்க கனியும் ஜீவ விருட்சத்தின் கனியும் இவங்க சாப்பிடாம இருந்ததுனால இவங்க கண்கள் திறக்கப்படலை. இவங்களுக்கு நித்திய வாழ்வு அளிக்கும்படி தேவன் வச்சிருந்த அந்த ஜீவ விருட்சத்தின் கனி பக்கமா இவங்க போகல. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த பழத்தை இவங்க சாப்பிட்டதுனால இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, கண்கள் திறக்கப்பட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்க, நிர்வாணிகள் என்று புரிந்து கொண்டார்கள். இவங்களுடைய வாழ்க்கையில எல்லா விதமான மகிமையும் இவர்கள் இழந்துட்டாங்க. அல்லேலூயா. இழந்த உடனே ஆண்டவர் வந்து கேட்கிறார். கேட்ட உடனே இவன் சொல்றான், ஸ்திரீ தான் எனக்கு இந்த பழத்தை கொடுத்தா, இது யார் கொடுத்தாரு, இதெல்லாம் விஷயம் நமக்கு ஏற்கனவே நம்ம உங்களுக்கு சொல்லி இருக்கிறோம். நல்லா கவனிங்க. அப்ப என்னன்னு சொன்னா, ஆண்டவர் ஒரு திட்டம் எடுக்கிறார். அப்ப இந்த மனுஷன் இந்த பழத்தை சாப்பிட்டதுனால இவன் பாவம் செய்து இவனை நன்மை தீமை அறியத்தக்க நம்மளை போல ஒருவன் ஆயிட்டான். அதனால இவன் என்ன பண்ணக்கூடாது, எப்போதும் உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு 22வது வசனத்துல அந்த பின்பகுதி பாருங்க. அவர் சொல்றாரு என்னன்னு சொன்னா, இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு இராதபடி செய்ய வேண்டும். அல்லேலூயா. என்றென்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும். அப்ப என்னன்னு சொன்னா, ஆண்டவர் வந்து மனுஷனுக்கு மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுத்து அவனை நித்திய காலமா அவரை போலவே வாழணும்னு சொல்லி மனுஷனை உண்டாக்கி வைத்தார். ஆனா இவன் என்ன பண்ணிட்டான்னு சொன்னா, அந்த பழத்தை பறித்து சாப்பிட்டதினால இவனை ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, நித்திய வரைக்கும் இவன் வாழவே கூடாது, இவனுடைய வாழ்வை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு, அவன் அந்த பழத்தை பறிச்சு சாப்பிடலாம், ஆனா சாப்பிட்டாலும் இவன் உயிரோடு இராதபடிக்கு இவனை செய்ய வேண்டும் ஆண்டவர் சொல்லிட்டார். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். அப்படின்னான்னு சொன்னா, இப்ப இவன் ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிடணும்னா இதுக்கு ஒரு தீர்வை உண்டு பண்ணணும். ஆண்டவர் அந்த தீர்வை தான் இப்போ கொண்டு வர்றாரு. அல்லேலூயா. அப்ப நன்மை தீமை அறியத்தக்கவனான மனுஷன், அவன் பாவத்து நிமித்தமா அவனுக்கு மரணம் வந்துருச்சு. அந்த பாவத்திலிருந்து அவனை விடுதலையாக்க, அல்லேலூயா, இருக்கிறீங்களா இல்லையா? பாவத்திலிருந்து அவனை விடுதலையாக்க
அவனுக்கு வந்து நித்திய வாழ்வை அளிக்க அந்த பின்னாடி இருக்கு தேர்ந்தது உனக்கு பின்னாடி தியாவுக்கு பின்னாடி தேசமாமாவா சேர்ல போய் உட்காந்தீங்க, ஏன் சாமி ஆடினுக்கிறீங்க? அதான் வந்துக்கிறாங்களா என்ன மேல ரொம்ப நேரமா யாரும் ஆடினுக்கிறாங்களேன்னு பாத்துங்க. சேர் ஒன்று எத்துப்படுவோம் அப்படி பின்னாடி ஒரு சேர் ஒன்று அப்படி எத்துப்படும். அவங்க உட்காருவாங்க. போய் அப்படி உட்காந்துக்கங்க போங்க. இல்ல நீங்க உட்காருங்க, சேர் இருக்குதாங்க. ஒரு சேர் அப்படி போடும். இந்த சேர் வந்து போட்டா ஒரு 2 பேர் 2 வருஷம் போட்டு உட்காருங்க. லைனா உட்காந்தீங்கன்னா எப்படி அது? அந்த சேர் 2 லைனா போடுங்க, 2 லைனா போட்டு உட்காருங்க. ஸ்தோத்திரம். கவனிங்க, உங்களுக்கு வேற யாருக்காவது உட்கார்றதுக்கு கால் வலிக்குது அப்படின்னா சேர் போட்டு உட்காந்தீங்க, 4 காலிக்குது, அதனால உட்காந்திங்க. 2 காலில் உங்களுக்கு கஷ்டம் வந்ததுன்னா 4 காலில் போய் உட்காந்திக்கிங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எங்க விட்டோம்? இப்ப பிரச்சனையை வரட்டும், இப்ப வந்துடலாம். கவனிங்க, இந்த மனுஷன் பாவம் செய்த நிமித்தமாக ஆண்டவர் என்ன பண்றாருன்னு சொன்னா அவனை தோட்டத்தை விட்டு வெளியே துரத்துறாரு. முதல்ல அவன் நன்மை தீமை அறியத்தக்க அவனாய் என்ன பண்ணிட்டான், நம்மை போல அவன் மாறிட்டான். அதனால அவன் என்றென்றைக்கும் உயிரோடு இருக்காதபடி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணார், தோட்டத்துக்கு வெளியே அவனை துரத்திட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் வைத்து விட்டார். அல்லேலூயா. இவன் நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிச்சுட்டு இவன் போய் திரும்ப ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட்டான்னா இவன் வாழ்நாள்ல மரணமே கிடையாது. எப்படி இருப்பான்னு சொன்னா பாவத்திலேயே இவன் வாழ்ந்து கொண்டிருப்பான். இவன் செய்வது எல்லாமே என்ன பண்ணிட்டு இருக்கோம், உலகத்துல பெருகி போயிருக்கும். எப்பவுமே என்ன பண்ணிருக்கோம், உலகத்துல பாவமும் 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 அப்படியே பெருகிட்டே இருக்கும். மனுஷன் வாழ்நாள்ல சாவே முடியாதபடிக்கு மனுஷன் அப்படி மாறிட்டு இருப்பான். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு சொன்னா, நான் உங்களுக்கு பேசுறதெல்லாம் புரியுதா? புரிஞ்சதுன்னா ஒரு அல்லே சொல்லுங்க, நான் திரும்ப சொல்றேன். முதல்ல ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி சகல விருட்சத்தையும் வச்சுட்டு நன்மை தீமை அறியத்தக்க கனியும் அதுக்கு பின்னாடி ஜீவ விருட்சத்தின் கனியும் வச்சிட்டாரு. 22 அப்படிதான் சொல்லுது. அல்லேலூயா. அந்த வசனத்தை மீண்டும் வாசிமா. பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போலானான். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். நல்ல கவனிங்க, போதும் இங்க நிறுத்துங்க. என்னன்னு சொன்னா இப்ப ஆண்டவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இவன் நன்மை தீமை அறியத்தக்க கனியை அவன் புசிச்சதுனால இவன் என்ன பண்ணிட்டான்னு சொன்னா பாவம் செஞ்சுட்டான். அல்லேலூயா. ஆண்டவர் எதை செய்யக்கூடாதுன்னாரோ இவன் செஞ்சுட்டான். அல்லேலூயா. செய்யாத இது 2 காரியம் என்னன்னு சொன்னா, ஆண்டவர் வந்து செய்யன்ற காரியத்தை நம்ம செய்யணும், செய்யக்கூடாதுன்றது செய்யக்கூடாது. செய்யக்கூடாததை நம்ம செஞ்சுட்டோம்னா பாவம். இருக்கிறீங்களா இல்லையா? அல்லேலூயா. இப்போ நம்ம வீட்டில் வந்து ஒரு அழகான ஒரு அலங்கார பொருளோ வீட்டில் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கிறோம். பார்க்கறது ரொம்ப அழகா இருக்குது. நைட்டில் பார்த்தா நல்லா பளிச்சுன்னு இருக்குது. பகலில் பார்த்தா பார்க்கறதுக்கு அப்படியே அழகா தெரியுது. இதை என்ன பண்ணுறோம், நம்ம பிள்ளைங்களை கூப்பிட்டு இதை என்ன பண்ணக்கூடாது, தொடக்கூடாது, இது கையில் எடுக்காது, கீழே தவறிகிரி விழுந்துச்சுன்னா உடஞ்சி போயிடும், அதனால இதை எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன்னு வச்சுங்க. அல்லேலூயா. சொல்கிறேன்னு வச்சுங்க. பிள்ளைங்க இப்போ எடுத்து அதை கீழே போட்டு உடச்சிச்சின்னு வச்சுங்க, என்ன பண்ணுவீங்க? அடிப்பீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? சிலர்லாம் வந்து அடிக்க மாட்டாங்க. பிள்ளைங்க எவ்வளோ விலை கொடுத்து பொருள் வாங்கிட்டு வந்து வச்சாலும், அது பூச்சி உடச்சிட்டாலும், அதை பூச்சி பிடிங்கிட்டாலும், அதை பூச்சி நோண்டிட்டாலும் பார்த்துக்கிட்டு தான் இருப்போம். ஆனால் கண்டுக்க மாட்டோம். வேற யாரும் சொன்னோம்னா அப்போதான் சொர்ணம் வரும். ஒரு சிலருக்கு அப்படி சொர்ணக்கட்ட ஜென்மங்களும் சிலது இருக்குது. அல்லேலூயா. இருக்கிறீங்களா இல்லையா? நம்ம தானே இதை இவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கிறோம், இதை கஷ்டப்பட்டு உருவாக்கி இருக்கிறோம். இதை என்ன பண்ணக்கூடாது, இதை உடச்சிடக்கூடாது அப்படின்னு நம்ம பிள்ளைங்கிட்ட சொல்லியிருக்கிறோம். ஆனால் உடச்சிச்சு கண்டுக்கவே மாட்டோம். அல்லேலூயா. அதனால தான் அது எப்பவுமே ஒரு வேல்யூ உள்ள ஒரு பொருளை நம்ம வச்சிருக்கும் போது அந்த வேல்யூபுளான அந்த பொருளை சேதப்படுத்திடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதை குறித்து ஒரு உணர்வே இல்லாத நம்ம வாழ்ந்தோம்னா ஆண்டவர் அதுக்கப்புறம் எந்த ஒரு வேல்யூவான எந்த காரியத்தையும் உனக்கு கொடுக்கவே மாட்டார். உங்களுக்கு சொல்றது புரியுதா? எப்பவுமே ஆண்டவர் ஒரு வேல்யூவான ஒரு காரியத்தை உங்ககிட்ட கொடுத்தாருன்னா அது எவ்வளவு சேஃபா பாதுகாப்பா வைக்கிறீங்க. நீங்க பாதுகாத்து ரொம்ப சேஃபா இருந்து அதோட பயபக்தியா பாதுகாத்து ஏதோ ஒரு விதத்துல அது டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னா வேற ஒண்ணு கொடுப்பாரு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதான்னு பாத்துங்க. சரியா?
நீங்க ஒரு பொருள் ஆண்டவர் உங்ககிட்ட கொடுத்து உங்ககிட்ட அதை பாதுகாப்பா வைக்கிறேன்னு சொல்லி இது பண்றாரு. நீங்க அதுக்கு பாதுகாப்பா அதுக்காக முழு முயற்சியும் கொடுத்து அதை பாதுகாத்து வரீங்க. ஆனா உங்களை மீறி ஏதோ ஒரு அசம்பாவிதம் அதுக்கு நடக்குதுன்னா ஆண்டவர் அது ஒரு வேற ஒரு காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருப்பாரு. புரியுதா இல்லையா? அல்லேலூயா. அதே போலதான் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, இந்த ஏதேன் தோட்டத்துல ஆண்டவர் நன்மை தீமை அறியத்தக்க கனியையும் ஜீவ விருட்சத்தின் கனியும் வச்சிருக்கிறார். இப்போ என்னன்னு சொன்னா, ஆண்டவருக்கு தெரியும் எல்லாத்தையும் சாப்பிடணும், ஆனா இதை மட்டும் சாப்பிடக்கூடாது. ஆனா ஜீவ விருட்சத்தின் கனியை கூட இவன் சாப்பிடலாம். ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட்டான்னா இவனுக்கு மரணமே இல்லாத வாழ்க்கை. அல்லேலூயா. அப்ப நித்திய காலமா இவனுக்கு நன்மை மட்டும்தான் தெரியும், தீமை தெரியவே தெரியாது. ஆனா இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை சாப்பிட்டான்னா இவன் கண்ணு திறக்கப்பட்டா இவனும் தேவர்களை போல ஆயிடுவான். தேவர்களை போல ஆயிட்டான்னா நன்மை எது தீமை எதுன்னு இவனுக்கு அறிஞ்சதுனால அதுக்கப்புறம் போயிட்டு இந்த கனியை இவன் புசிச்சிருந்தான்னா, ஜீவ விருட்சத்தின் கனியை புசிச்சான்னா இவனுக்கு மரணமே இல்லாத வாழ்வு வந்துடும். இவன் பாவத்திலே இவன் வாழ்ந்து கொண்டிருப்பான். இவனுக்கு மரணமே இருக்காது என்று சொல்லி தேவன் அறிந்து என்ன பண்றாருன்னா, இப்ப இவனை கேட்கிறாரு, யாரு உன்னை இதை சாப்பிட சொன்னது? ஸ்திரியானவள். ஸ்திரியை கேட்கிறாரு, சர்ப்பம். இப்போ 2 பேருக்கும் ஒரு ஆண்டவர் சாபத்தை கொடுத்துட்டார். சாபம் இல்ல, அது ஆசீர்வாதம். நீ செஞ்சதுனால, கீழ்ப்படியாம இதை செஞ்சதுனால நீ பிள்ளை பெறும்போது உன் வேதனையை பெருக பண்ணுவேன். நீ வேதனையோடு கூட என்ன பண்ணுவ? பிள்ளைய பெற செய்வேன். இது பெண்களுக்கு கொடுத்தது. இப்போ வழியே வேணாம், சிசரையன் பண்ணிட்டு வந்துருவோம் அப்படின்னு வந்துடுறாங்க. சிசரையன் பண்ணிக்கிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் வாழ்நாள் எல்லாம் சிசரையனை சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. சோத்திரம். ஆண்டவருடைய கட்டளையை மீறுறதுனால என்ன பண்ணுது? ஆப்ரேஷன் பண்ண இடத்துல வலிக்குது, அதுக்கப்புறம் உள்ள ஏதோ நோண்டுது பலவீனமாகுது அப்படின்னு சொல்றாங்கல்ல. இது தேவ கட்டளை மீறுறது. அதே போல நீ வேதனையோடு கூட பிள்ளைய பெத்துட்டியன்னா வாழ்நாளெல்லாம் நீ சுகமா இருப்ப. ஆனா அந்த வேதனை வருகிற நேரத்துல கர்த்தரை நோக்கி பார்த்துட்டேன்னா ஆனா வலியே இல்லாத பிள்ளைய பெறுப்பேன். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, அங்க 7வது வசனம் நினைக்கிறேன், 66:7 ஏசாயாவின் புத்தகம். என்ன சொல்லப்பட்டிருக்குது? வசன வாசிமா. 66:7. பிரசவ வேதனை படுமுன். அங்க பாருங்களேன், அங்க வசனம் அழகா சொல்லு, பிரசவ வேதனை படுமுன். அப்படின்னா சொன்ன வலி வர்றதுக்கு முன்னாடியே ஆண் பிள்ளைய பெற்றான்னு போட்டுக்குது. இருக்கிறீங்களா இல்லையா? வலி வரணும், வந்துதான் பிள்ளைய பெக்கணும். ஆனா கர்த்தர்கிட்ட நீ கிருபை கேட்ட, ஆண்டவர்கிட்ட உண்மையா வாழ்ற, ஆண்டவருடைய சித்தத்தின்படி நடக்கிறேன்னு சொன்னா வலி வர்றதுக்கு முன்னாடி ஆண் பிள்ளைய பெற்றுட்டாலாம். இருக்கிறீங்களா இல்லையா? அங்க சொல்லுது, பிரசவ வேதனை படும் முன் பெற்றால் கர்ப்ப வேதனை வரும் முன் ஆண் பிள்ளை பெற்றா. இங்க நடக்கிறது பாருங்களேன். டாக்டர் கிட்ட போன உடனே நல்ல முக்கு அப்படின்னு சவுண்ட் கொடுக்க சொல்லுவான். இந்த டாக்டர் சொல்லுவாங்க, அந்த பிரசவ வேதனை வலி வந்து போயிருக்குதுன்னு வச்சுக்க, அப்படியே வந்துச்சு அப்படின்வாங்க. இங்க வேதம் சொல்லுது, கர்த்தர்கிட்ட உண்மையா இருந்துட்டா பெண்கள் ஆண்டவர்கிட்ட கிருபையை பெற்றுக்கிட்டா ஆண்டவர் சொல்லுவாராம், என்ன தெரியுமா? பிரசவ வேதனை வரும் முன்னே என்ன பண்ணுவாராம்? அல்லேலூயா. கர்ப்ப வேதனை வர்றதுக்கு முன்னாடி ஆண் பிள்ளை பெற்றுருவார். அல்லேலூயா. ஏதோ பெத்தவங்க ஒரு 4 பேர் அல்லேலூயா சொல்றீங்க, மற்றதெல்லாம் என்னன்னு தெரியல. சோத்திரம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. வர்றதுக்கே இவ்வளவு கஷ்டமா இருந்தேன்னா வாழ்க்கையில் நீ எதை தான் சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போறேன்? இந்த பசங்க கூட நான் இந்த லைட்டுக்கு முன்னாடி நான் நிக்கிறேன், நானே என் கண்ணு என்ன பண்றேன், எவ்வளவு சின்ன கண்ணையும் ஓபன் பண்றேன். அங்க உட்காந்து அப்படி பார்த்துன்னுக்கிறீங்களே, இப்படி வாயை திறந்து நல்லா அல்லையா தான் சொல்லலாம். வேற வாயை திறந்து அல்லையா சொன்ன அல்லையா. இவங்களாம் சிரிக்கிறவங்களாம் ரொம்ப சூப்பர். இவங்களாம் சிரிக்கிறவங்க சிந்தாமணிங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கவனிங்க, இதெல்லாம் பேசி நேரம் போயிடுது. தோத்துறோம். கவனிங்க, முக்கியமான காரியத்துக்கு வந்துடுறேன். இப்போ என்னன்னு சொன்னா,
ஆண்டவர் என்ன பண்ணிட்டார் சொன்னா, இவன் நன்மை தீமை அறியத்தக்க கனி இவன் புசிச்சதுனால, இவனும் தேவர்கள் போல ஆயிட்டதுனால ஆண்டவர் என்ன பாக்குறாருன்னா, இவனை கேட்கிறாரு. இவன் சொல்றான், இந்த மாதிரி நாங்க இந்த பழத்தை சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொன்னவன உடனே என்ன பண்றாரு ஆண்டவர், இதுக்கு ஒரு தீர்வை செஞ்சே ஆகணும். ஏன்னா இந்த தீர்வை ஏற்கனவே ஆல்ரெடி ஆண்டவர் என்ன பண்ணிட்டார், ரெடி பண்ணி வச்சுக்கிறார். அல்லேலூயா. யார் அந்த தீர்வு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. என்ன அந்த தீர்வு அப்படின்னா, இப்ப இவன் பழத்தை சாப்பிட்டுட்டான். சாப்பிட்டதுனால இவனுக்குள்ள பாவம் வந்துருச்சு. பாவம் வந்ததுனால இவன் மரணத்துக்கு ஏதோ ஆயிட்டான். அதனால ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, இனிமேல் இவன் என்ன பண்ணக்கூடாது, இந்த தோட்டத்துக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி 24வது வசனம் சொல்லுது. அங்க பாத்தீங்கன்னா தோட்டத்தை என்ன பண்ணிட்டாரு ஆண்டவர், இவங்களை துரத்திட்டு, அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடர்ஒளி பட்டயத்தையும் வைத்தாராம். அல்லேலூயா. இப்போ தோட்டத்தை காவல் வச்சிட்டாரு. இவங்க 2 பேரையும் துரத்தி விட்டாரு. வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்துட்டோன்னே இப்ப பிசாசு இவங்களை எவ்வளவு ஃபோர்ஸ் பண்ணிருப்பான்னு நினைக்கிறீங்க? அல்லேலூயா. நான் உன்ன என்ன சொன்னேன், முதல்ல போய் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட சொன்னேன். நீ போயிட்டு நன்மை தீமை அறியத்தக்க கனியை சாப்பிட்டு, அப்படியே சாப்பிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, ஓடி போய் டக்குன்னு ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட்டு இருக்கலாம்ல. அல்லேலூயா. இவன் சொல்றான், நாங்க அதை சாப்பிட்ட உடனே நாங்க நிர்வாணி ஆயிட்டோம், அதனால எங்களுக்கு ஒரு வெக்கம் வந்துச்சு, எங்க ஆண்டவர் வந்துட்டாரு அப்படின்னு சொல்றான். ஆனா அவன் சொல்றான், நான் உன்னை சாப்பிட சொன்னதுன்னா நன்மை தீமை அறியத்தக்க கனியை சாப்பிட்டு அடுத்த செகண்ட் என்ன பண்ணணும், ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட்டு இருக்கணுமே நீ அப்படின்னு பிசாசு சொல்றான். சொல்லிக்கிட்டே இருக்கிறான். இப்ப அந்த பழத்தை சாப்பிடணும். ஏன்னா அந்த பழத்தை சாப்பிட்டா என்ன கிடையாது, மரணம் கிடையாது. அதனால இந்த ஆதாயம் ஏவாளும் அந்த தோட்டத்துக்கிட்ட ஓடியாராங்க. ஓடி அந்த ஒண்ணு 2 பேர் இங்க நிக்கிறாங்க. யாரு 2 பேரு? இந்த பக்கம் ஒரு கேருபீனும், இந்த பக்கம் ஒரு கேருபீனும். இந்த கேருபீன்லாம் யாருன்னு சொல்லிட்டேன், போன வாரமே சொல்லிட்டேனா, இப்ப திரும்ப சொல்லணுமா? யார் இந்த கேருபீன் சொல்லுங்க? தேவ பாதுகாப்புக்காக வைக்கப்பட்டிருக்கிற கேருபுக்கள். அல்லேலூயா. தேவனுடைய உடன்படிக்கை பெட்டிய, தேவனுடைய சமூகத்தை, தேவனுடைய பிரசன்னத்தை பாதுகாக்கிற கேருபுக்கள். அல்லேலூயா. இவங்க வடக்குலயும் தெற்குலயும் 2 பேரும் என்ன பண்றாங்க, இப்படி ஆப்போசிட் நிக்கிறாங்க. வடக்குக்கு ஆப்போசிட் எது சொல்லுங்க, இருக்கிறீங்களா இல்லையா? வடக்கு ஆப்போசிட் எது? தெற்கு. இப்போ வடக்குல ஒரு கேருவும் தெற்குல ஒரு கேருவும் அப்படின்னா ஒன்னோட ஒண்ணு இப்படி பார்த்துனுக்குது. ஒன்னோட ஒண்ணு எதை பார்த்துனுக்குது தெரியுதாங்க? கீழே ஜீவ விருட்சத்தின் கனி இருக்குது, கேருவுக்கள் இப்படி மேல நிக்குது, 2 இப்படி பார்த்து கீழே பார்க்குது. அதான் உடன்படிக்கை பெட்டியில அடையாளமாக வைக்கப்பட்டது. யாத்திராகமத்தின் புத்தகம் 25வது அதிகாரத்துல நம்ம போன வாரமே அதை படிச்சோம். 18ல இருந்து 20 இல்லையா? படிச்சோமா இல்லையா? யாத்திராகமம் 25வது அதிகாரம் 18, 19, 20 வசந்த வாஸ்திரமா அங்க பாருங்க. அவர்கள் ஆவிலா துவக்கி எகிப்துக்கு எதிராக அசிரியாவுக்கு, நம்ம ஆதியாகமம் போட்டிருக்க யாத்திராகமமா? யாத்திராகமம் 25. அல்லேலூயா. யாத்திராகமம் 25 அங்க பாருங்க. பொன்னினால் 2 கேருபீன்களை செய்வாயாக, பொன் தகட்டால் அடித்து அவைகளை செய்து கிருபாசனத்தின் 2 ஓரங்களையும் வைப்பாயாக. ஒரு புறத்து ஓரத்தில் ஒரு கேருபீனையும் மறுபுறத்தி ஓரத்தில் மற்றொரு கேருபீனையும் பண்ணி வை. அந்த கேருபீன்கள் கிருபாசனத்தின் 2 ஓரங்களிலும் அதனோடு ஏக வேலையா இருக்கும்படி அவைகளை பண்ண கடவாய். அந்த கேருபீன்கள் தங்கள் செட்டைகளை உயர விரித்து தங்கள் செட்டைகளால் கிருபாசனத்தை மூடுகிறவைகளும் ஒன்றுக்கொன்று எதிர்முகம் உள்ளவைகளுமாய் இருக்க கடவது. கேருபீன்களின் முகங்கள் கிருபாசனத்தை நோக்கி இருக்கிறவர்களாய் இருப்பதாக. அல்லேலூயா. கிருபாசனத்தை பெட்டியின் மீதில் வைத்து பெட்டிக்குள்ளே நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை வைப்பாயாக. அல்லேலூயா. இந்த சாட்சி பிரமாணம் எதுன்னு சொன்னா ஜீவ விருட்சத்தின் கனி. நல்லா கவனிங்க. இந்த சாட்சியின் பிரமாணம் எதுன்னு சொன்னா இங்க சொல்லப்பட்டிருக்கிற இந்த இந்த ரோல் மாடல் எதுன்னு சொன்னா ஆதியாகமத்தின் புத்தகத்திலே ஆண்டவர் என்ன பண்றாரு, ஏதேன் தோட்டத்திலே வச்சுட்டாரு. அந்த வச்சுட்டத சொன்னா அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட்டா இவனுக்கு மரணமே கிடையாது. அல்லேலூயா. ஆனா இந்த மரணம் இல்லாத இந்த பழத்தை இவன் சாப்பிடாம என்ன பட்டான், நன்மை தீமை அறியத்தக்க கனியை சாப்பிட்டதுனால இப்போ அவனுக்குள்ள பாவம் வந்துச்சு. இவன் பாவத்தோடு போய் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட்டான்னா இவன் என்ன பண்ணுவான், பாவியா இருந்து
பாவத்திலேயே இவன் வாழ்ந்து பாவிகளாய் பெருகி கோடானு கோடி கணக்கா மனுஷன் மரணமே இல்லாம வாழ்ந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆண்டவர் இவனை துரத்திட்டு ஏதேன் தோட்டத்தை காவல் வைக்கிறார். அந்த நித்திய ஜீவனை இவன் என்ன பண்ணக்கூடாது, இந்த பாவத்தோடு போய் சாப்பிடக்கூடாது, இந்த பாவத்துக்கு ஒரு பரிகாரத்தை நம்ம செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தீர்மானிக்கிறார். இருக்கிறீங்களா இல்லையா? அந்த பரிகாரம் என்னன்னு சொன்னா, ஆண்டவராகிய தேவன் தம்முடைய குமாரனை உனக்காக எனக்காக உலக தோற்றத்துக்கு முன்னமே இவன் இந்த பழத்தை சாப்பிட்டு இவன் என்ன பண்றான், இவன் பாவம் செஞ்சிருவான், இவன் பாவத்தை நிவர்த்தி செய்ய என் குமாரனாகிய இயேசுவை நான் அனுப்ப வேண்டும். அல்லேலூயா. அதைத்தான் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரத்துல 50 54 வசனம் வரைக்கும் பாத்தீங்கன்னா, யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 50 54. இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் மாம்சமே என்றார். அப்பொழுது யூதர்கள் இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இப்ப என்ன சொல்றாருன்னா, இந்த அப்பத்தை புசித்து இந்த ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அப்போ இந்த நித்திய ஜீவனை உண்டாக்குவதற்காகத்தான் ஆண்டவராகிய தேவன் இவனுக்கு பரிகாரமாக உலகத்துல வரணும். அல்லேலூயா. அதைத்தான் நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க அப்படியே வாங்க யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரத்துல 11 16 வசனம் வரைக்கும் பாத்தீங்கன்னா, மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படி அழுது கொண்டிருக்கிற போது அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்க்கிறாள். இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்ட இடத்தில் வெள்ளுடை தரித்தவர்களாக 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால்மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதை பார்த்தால் அவர்கள் அவளை நோக்கி ஸ்திரீயே ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள் என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய் விட்டார்கள். அவர் வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றால் இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டால், ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தால் இயேசு அவளை பார்த்து ஸ்திரீயே ஏன் அழுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி, ஐயா நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எங்களுக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்கிறேன் என்றார். இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றார். அவள் ரபினி அப்படின்னு சொல்லி ஆண்டவரை கூப்பிடுறார். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் எப்பவுமே மரியாளை எப்படி கூப்பிடுவாரு, மரியாள் அப்படின்னு கூப்பிடுவாராம். அந்த மரியாள்னு கூப்பிடுற அந்த வார்த்தை அவர் மட்டும்தான் கூப்பிடுவாரு. அவன் உடனே திரும்பி பார்த்து ரபுனி என்று சொல்லலாம். அப்படின்னா போதகரே என்று அர்த்தமா. அல்லேலூயா. நல்லா கவனிங்க பிரியமான தேவஜனமே. இங்க ஒரு தோட்டம் இருக்கிறது, அதுக்கு பேர் என்னது, ஏதேன் தோட்டம். இங்க ஒரு தோட்டம் இருக்குது, அதுக்கு பேர் என்னது, இயேசுவை வைக்கப்பட்ட கல்லறை. இருக்கிறீங்களா இல்லையா? இங்க இருக்கிற தோட்டத்துல என்ன பண்ணிட்டார் ஆண்டவர், ஆதாம் ஏவாளை துரத்திட்டு காவல் வச்சுட்டாரு. இங்க ஒரு கேருபன் இப்படி ஒண்ணு நிக்குது, இங்க ஒரு கேருபன் இப்படி நிக்குது. ஒண்ணு ரெண்டும் பார்த்துட்டு இருக்குது. ரெண்டும் எதைய பார்த்துட்டு இருக்குது, இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை யாரும் தொடாதபடிக்கு பார்த்துட்டு இருக்குது. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இங்க ஒரு கேருபன் நிக்குது, இங்க ஒரு கேருபன் நிக்குது. இந்த 2 கேருபனை பண்ணா ஒண்ணு எதை பார்த்துக்குதுன்னா இந்த விருட்சத்தையே பார்த்துட்டு இருக்குது. அல்லேலூயா. இதுக்கு இடையில என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு சுடர் ஒளி பட்டயத்தையும் ஆண்டவர் வச்சுட்டார். இங்கிலீஷ் பைபிள்ல அதுக்கு போட்டிருக்குது. அந்த இதுல என்ன சொன்னா ஸ்வாட் அப்படின்னு போட்டிருக்குது. அல்லேலூயா. ஃபயர் ஸ்வாடா அதுக்கு பேரு.
அப்படின்னா சொன்னா அக்னிமயமான பட்டயம். அந்த அக்னிமயமான பட்டயம் என்ன பண்ணிட்டு இருக்குதான், 4 திசைகள்ல அப்படி சுழண்டுகிட்டே இருக்குதான். இல்லையா? அதுக்கு தான் போன வாரம் நான் சொன்னேன், இப்படி ஒரு இப்போ ஒரு சென்சார் வந்திருக்குது, எந்த பக்கம் ஓடினாலும் அது என்ன பண்ணுது, JIL தானே சொன்னேன், JTIL ஏதோ ஒன்று ஒரு ஆப் வந்து சொன்னேன் போன வாரம்ல. அந்த ஆப் என்னன்னு சொன்னா நம்ம அடுத்த வருஷத்துல அது இருக்கும் நம்ம சர்ச்சில். அந்த ஆப் என்ன பண்ணுன்னா, அந்த டிவைஸ் எத்திக்கு இந்த செல்லை அதில் வச்சிட்டோன்னு சொன்னோம் வச்சுங்களா, அங்கேருந்து என்னை ஸ்கேன் பண்ணிச்சுன்னா ஒரு முறை அது என்ன ஸ்கேன் பண்ணுறது, இந்த 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 இதெல்லாம் இருக்குல்ல, ஸ்கேன் பண்ணிட்டோன்னா அது என்ன பண்ணோம், என்னை ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணிடும். ஸ்கேன் பண்ணிட்டோன்னா அடுத்தது வந்து ஒரு 20 மினிட்ஸு இல்லை ஒரு 10 மினிட்ஸ்லேயே அடுத்த ஒரு டைரக்ஷனில் வந்து மக்களை எல்லாத்தையும் என்ன பண்ணோம், ஸ்கேன் பண்ணணும்னு சொல்லி அதில் செட் பண்ணிட்டோம்னா கரெக்டாக 10 நிமிஷம் என்ன அப்படியே ஸ்கேன் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக அதுவே என்ன பண்ணும், திரும்பி எல்லாரையும் அப்படி ஸ்கேன் பண்ணும். எங்கெல்லாம் மக்கள் இருக்காங்களோ அப்படியே கவுந்து என்ன பண்ணும், அப்படியே எல்லாத்தையும் கவர் பண்ணும். அல்லேலூயா. அதே போல இந்த ஸ்வாடு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுதுன்னா 4 திசைகள்ல அப்படி சுத்திக்கிட்டே இருக்குமா. இந்த ஆதாமும் ஏவாளும் ஒவ்வொரு முறையும் இவங்க என்ன பண்றாங்க, பிசாசு சொல்லிக்கிட்டே இருக்கான், நீங்க அந்த ஜீவ விருட்சத்தின் கனி சாப்பிடணும், ஜீவ விருட்சத்தின் கனி சாப்பிடணும், ஜீவ விருட்சத்தின் கனி. ஏன்னா இன்னும் பரிகாரம் செய்யப்படல, அதனால ஆண்டவர் வெளியே துரத்திட்டாரு. துரத்திட்டு இப்ப ஜீவ விருட்சத்துக்கு போக வழி அடைச்சிட்டாரு. அடைச்சிட்டு இப்ப என்ன பண்றாரு, கேருபன் ஒரு பக்கமும் இன்னொரு கேருபன் ஒரு பக்கமும் நிக்க வச்சுட்டு இப்ப ரெண்டும் இந்த விருட்சத்தை பார்த்துட்டு இருக்குது. இதுக்கு இடையில இந்த அக்னிமயமான ஸ்வாடு சுத்திக்கிட்டே இருக்குது. இருக்கிறீங்களா இல்லையா? அல்லேலூயா. அங்க சொல்லிருக்கு பாருங்க, வசனம் நல்லா சொல்லுது, அங்க தெளிவா போட்டுருக்கு பாருங்களேன். துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசி கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும். அல்லேலூயா. சொல்லுங்க எல்லாம், வீசிக்கொண்டு இருக்கிற சுடரொளி பட்டயம். அல்லேலூயா. அதை வச்சுட்டு உடனே இவங்க 2 பேரும் ஆதாம் எவ்வளவு ஓடுறாங்க. ஓடுனா என்ன பண்ணுது, இவங்க பக்கம் அப்படியே அந்த அக்னிமயமான பட்டயம் வருது, அப்படியே கிட்ட போறாங்க, அப்படி வருது. இந்த பாம்புங்கெல்லாம் படம் எடுத்துட்டு இருக்கும் போது யாரெல்லாம் கிட்ட போய்க்கிறீங்க, அங்க பாரு பாம்பு படம் எடுத்து பாத்துக்கிறீங்களா? யாரெல்லாம் பாத்துக்கிறீங்க? எல்லாம் பாத்துக்கிறீங்க. யார் கிட்ட போய்க்கிறீங்க? கிட்ட போய்க்கிறீங்க. இசுன்ற ஒரு பக்கம் இருக்கட்டும், நீ இப்படி போனீங்கன்னா தலைய அப்படின்னும், இப்படி அப்படின்னும், சரி இப்படி இப்படின்னும், எப்படி அப்படி திரும்ப அப்படி இப்படிலாம் திரும்பும். இது எங்க இருந்து கத்துக்குச்சு அந்த பாம்பு அப்படின்னா, இங்கதான் பார்த்துச்சு. அல்லேலூயா. அதே போல பட்டயம் மேல சுத்திக்கிட்டே இருக்குது. ஆதாம் ஏவாள் ஓடிறாங்க, அவங்க பக்கமா அந்த பட்டயம் திரும்பி இவங்க பின்னாடி போயிடுறாங்க. அப்படியே கத்தி நல்லா ஷார்ப்பா இருக்குதுன்னு வச்சுங்களேன். கத்தி நல்லா ஷார்ப்பா இருக்குது. அந்த ஷார்ப்லயே பாத்தீங்கன்னா சைட்ல அப்படியே அக்னி அப்படியே பறந்துக்கினே வந்து எப்படி இருக்கும். அதாவது சாதாரணமா பட்டயம் நல்லா ஷார்ப்பா இருக்கும்போது வெட்டினா பொத்துன்னு வந்துடும். ஆனா அக்னியோடு கூட ஒரு பட்டயத்தை நீ வெட்டினா அப்படியே பொழந்துன்னு வெளியே வரும். சீவும்ல, நீ தலையில போட்டுன்னு வச்சு அந்த பட்டயத்தை அப்படியே 2 பாதி, ஒரு காலு ஒரு கை, ஒரு காலு ஒரு கை, தலை 2 பாதியா போயிடும். அல்லேலூயா. அப்படி இந்த ஸ்வாட் என்ன பண்ணி சுத்திக்கிட்டே இருக்குது. ஆதாம் ஏவாள் ஓடிறாங்க. ஆனா இவங்களால என்ன பண்ண முடியல, அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை பார்க்க முடியல, கிட்ட போக முடியல, நெருங்க முடியல. அழுவுறாங்க அழுவுறாங்க அழுவுறாங்க. அல்லேலூயா. அப்பதான் பிதா பார்த்தாரு, தம்முடைய குமாரனை அனுப்பினாரு. இவர்களுக்காக அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை ஆண்டவர் புசிக்கும்படி வானத்திலிருந்து அனுப்பின அப்பம் அதுவே. இருக்கிறீங்களா இல்லையா? வானத்திலிருந்து இறங்கின அப்பம் அதுவே. அந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்னைக்கும் அறியாமல் இருக்கும்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜீவ விருட்சமா இருக்கிற அவரையே உனக்காய் எனக்காய் கர்த்தர் கொடுத்தார். அதைத்தான் இங்க பாக்குறா ஏதேன் தோட்டத்துல. இங்க பார்த்த இந்த ஆதாம் ஏவாள் பார்க்க முடியாதபடிக்கு இந்த கேருபுக்கள் மறைத்து கொண்டது, அந்த சுடரொளி பட்டை இவர்களை துரத்தி விட்டது. ஆனா இந்த தோட்டத்துல வரும்போது மரியாள் பார்க்கிறா, அந்த ஜீவ விருட்சமாகிய இயேசு கிறிஸ்து வைக்கப்பட்ட இடத்தை போய் பார்க்கிறா. கல்லு புரட்டப்பட்டிருக்கிறது. இயேசு வைக்கப்பட்ட இடம் அங்க இயேசு இல்ல, துணி சுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. ஒருத்தன் தலைமாட்டில் உட்காந்துக்கிறான், ஒருத்தன் கால் மாட்டில் உட்காந்துக்கிறான். அல்லேலூயா. இந்த கேருபுகள் தான் அங்க உட்காந்துக்கிறாங்க. அல்லேலூயா. உட்காந்துக்கிறாங்க. உட்கார்ந்து இருக்கிறவங்க ஏதேன் தோட்டத்துல உட்கார்ந்துட்டு இருக்கும் போது இந்த ஆதாமை அவளை திரும்பி பார்க்கல. ஆனா இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற இந்த கல்லறையில இயேசுனுடைய கால் மாட்டில் ஒருத்தரும் தலைமாட்டில் ஒருத்தரும் இருக்கிறவங்க எங்க திரும்பி பார்க்கறாங்கன்னா மரியாதை திரும்பி பார்க்கறாங்க. திரும்பி சொல்றாங்க, யார பார்த்துட்டு இருக்கிற? என் ஆண்டவரை வச்ச இடத்துல என் ஆண்டவரை காணோம். இவ அழுகுறத பார்த்துட்டு அவங்க சொல்ல, ஏன் அழுகிறாய்? அல்லேலூயா.
இங்க ஏதேன் தோட்டத்துல அழுது கண்டு இருந்த ஆதாம் ஏவாளை பார்க்கறதுக்கு இந்த கேருபுக்கள் திரும்பல. ஆனா இந்த தோட்டத்துல, இந்த கல்லறையில வைக்கப்பட்ட இயேசுனுடைய சரீரம் வைக்கப்பட்ட இடத்துல இப்ப என்ன பண்றாங்க? மரியாதை பார்த்து ஏன் அழுகிறாய்? அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப சொல்றா, என் ஆண்டவரை காணவில்லை, யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த ஒரு அந்த கேருபுக்கள் யாரை பாக்குறாங்கன்னு சொன்னா, இங்க மரியாதை பாக்குறாங்க. மரியா கேருபுக்களை பாக்குறா, என் ஆண்டவரை காணோம். ஆண்டவர் சொல்றாரு என்ன தெரியுமா? அந்த தூதர்கள் சொல்றாங்க என்னன்னா, அந்த மரியாளுக்கு பின்னாடி இயேசு நின்றுட்டு இருந்தாலாம். வசனம் அப்படித்தானே சொல்லுது. மரியாளுக்கு பின்பாக யார் இருந்தது? இயேசு. அதாவது ஏதேன் தோட்டத்தில் இருந்த அந்த ஜீவ விருட்சம் இப்போ மனுஷன் எல்லாம் தேடி ஓடனா அந்த ஜீவ விருட்சம் உங்களுக்கு கிடைக்கல. ஆனா ஜீவ விருட்சம் யாரை தேடி வந்துருச்சு? மனுஷனை தேடி, மரியாளை தேடி வந்திருக்கிறது. அல்லேலூயா. மரியாள் என்பது இன்னைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்துல சபை. அல்லேலூயா. இருக்கிறீங்களா இல்லையா? உலகத்துல இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் இல்ல. இயேசுவை தேடி யாரெல்லாம் சபைக்குள்ள வந்தார்களோ அவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அல்லேலூயா. அந்த நித்திய ஜீவனை கொடுக்க தான் இயேசுங்க வந்தார். அல்லேலூயா. அதனால சிலுவையில ஆண்டவர் உனக்காக எனக்காக என்ன பண்ணிட்டாரு? மீட்பை உண்டு பண்ணிட்டாரு. அதனால மரணம், ஏதேன் தோட்டத்துல ஆரம்பிச்ச மரணம், சிலுவை மரணத்துல ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? அவரே தன்னை ஒப்பு கொடுத்து உனக்காய் எனக்காய் நித்திய ஜீவனை கொடுத்து விட்டார். இப்ப நான் சொன்ன மனுஷன் இப்ப நன்மை தீமை அறியத்தக்க கனியை சாப்பிட்டு என்ன பண்றான்? உயிரோடு இருக்காதபடி கர்த்தர் செய்து, அவன் மாம்சத்துல மரணித்தாலும் ஆவில அவனை பிழைக்க செய்து நித்திய காலமா அவரோடு கூட வாழ வைக்கிறார். இருக்கிறீங்களா இல்லையா? அல்லேலூயா. இப்ப நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர், நீங்களும் நானும் ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற நீங்களும் நானும் நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் அதை தான் சொல்றாரு. இங்க நீங்களும் நானும் என்ன பண்ண, அந்த நித்திய ஜீவனை அடையணும்னா என்ன செய்யணும்? அல்லேலூயா. நித்திய ஜீவன் என்றால் என்ன? அல்லேலூயா. அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அல்லேலூயா. இருக்கிறீங்களா இல்லையா? நீங்க பாருங்க, ஆதியாகமத்தின் புத்தகம் 3வது அதிகாரம், அதுல யாரு அசைவாடிக்கிட்டு இருக்கிறாங்க? யாருப்பா? காத்து அசைவாடிக்கிட்டே. ஸ்தோத்திரம். அந்த பக்கம் திறந்தனால இந்த பக்கம் ஓப்பன் ஆகுது. ஆமா ஆமா, அந்த பக்கம் திறந்தா இந்த பக்கம் ஓப்பன் ஆகும், இந்த பக்கம் திறந்தாலும் அந்த பக்கம் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா டோர் ஸ்டாப்பர் வச்சுட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. இருக்கிறீங்களா இல்லையா? அல்லேலூயா. நல்லா கவனிங்க, வாசிமா 3:6. ஆதியாகமம் 3:6. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு இன்பமாம். அல்லேலூயா. புசிப்புக்கு நல்லது. நல்லா கவனிங்க, புசிப்புக்கு நல்லது. இதுல ஈப்ரூல போட்டது போன வாரமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் இல்லையா? நான் போட்டது மாக்கால். சொல்லுங்க, நாக்கால் சொல்லுங்க, எல்லாம் வாயை திறந்து. மாக்கால் அப்படின்னு சொன்னா புசிப்புக்கு நல்லது. அல்லேலூயா. இந்த மாக்கால் என்ற வார்த்தைக்கு 3 அர்த்தங்கள் இருக்குது. மாக்கால் என்ற வார்த்தைக்கு 3 அர்த்தங்கள் இருக்குது. அது என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு பாத்தீங்கன்னா ஃபுட் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஃபுட், FOOD, ஃபுட். இருக்குங்களா? அப்படின்னா உணவு. இவ பாக்குறா, பார்த்த உடனே அப்படியே நல்லா சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்குது? உணவு போல இருக்குது. பாக்குறா. 2வது ஒரு அர்த்தம் போட்டிருக்குது, ஃப்ரூட் அப்படின்னு போட்டிருக்குது. ஃப்ரூட், FRUIT, ஃப்ரூட். இருக்கிறீங்களா இல்லையா? ஃப்ரூட் அப்படின்னு பார்த்த உடனே பழம் போல தருது. நல்லா அப்படியே சும்மா அப்படியே பல்கா அப்படியே ஷைனிங்கா தருது. அல்லேலூயா. 3வது பாக்குறா, அந்த பைபிள்ல போட்டிருக்குது மீட் அப்படின்னு போட்டிருக்குது. MEET, மீட் அப்படின்னு போட்டிருக்குது. என்னன்னு பார்த்தா மாம்சம் போல தரும். அப்படியே நல்ல இளங்கன்று அடிச்சு அப்படியே ப்ரே பண்ணி வச்சா எப்படி இருக்கு? அல்லேலூயா. இருக்கிறீங்களா இல்லையா? ஒரு இளம் கண்ணுக்குட்டிய இளம் ஆட்டை அடிச்சு அப்படியே நல்லா பொரிச்சு அப்படியே வச்சிருக்கும்போது சும்மா அப்படியே பாக்குறதுக்கு அப்படியே பாக்குறா. அல்லேலூயா, அல்லேலூயா. இவன் எப்படி பாக்குறா? ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர், நீ தான் போய் அறிவுறுத்தணும். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அப்ப என்னன்னு சொன்னா, இதை பாக்குறா. பார்த்த உடனே இவளுக்கு அப்படியே நல்லதா தெரியுது. மாக்கால்னு சொல்லப்படுறது ஈப்ரூல. அப்படியே பார்த்த உடனே நல்ல உணவு போல தெரியுது. இவன் அதனால தான் என்ன பண்ண, டக்குன்னு அதை எடுத்து சாப்பிட்றா. நல்லா சுவையா இருக்குது. ஒன்னும் தெரியல. ஆனா புருஷனுக்கு கொடுக்குறா,
கண்ணு திறக்கப்படுது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கண்ணு திறக்கப்படுது. அப்போ நீங்க நல்லா கவனிங்க, அன்னைக்கு அவ கண்ணு திறக்கப்பட்டு அழிவை உண்டாக்கினது, இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த மாம்சத்தையும் ரத்தத்தையும் பானம் பண்ணுகிறதுனால நித்திய ஜீவன் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. அதனாலதான் சிலுவையினால் மீட்கப்பட்டவர்கள் நீங்களும் நானும். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, சிலுவையினால் மீட்கப்பட்டவர்கள். செய்தியின் தலைப்பு என்ன தெரியுமா? இப்பதான் சொல்றேன், சிலுவையினால். சொல்லுங்க, சிலுவையினால் மீட்கப்பட்டவர்கள். இனிமேல் தான் செய்தி ஆரம்பம். அல்லேலூயா. பார்க்கறாங்கோ, கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. நல்ல கவனிக்கணும். அப்போ இந்த சிலுவையினால் மீட்கப்பட்ட நாம் நித்திய ஜீவனை அடைவதற்கு யாருக்கு இந்த ஆண்டவர் கிருபையை கொடுக்கிறார் சொன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறது, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். காதுள்ளவன் கேட்க கடவான். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. அல்லேலூயா. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறது. என்ன சொல்றாருன்னா, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. இருக்கிறீங்களா இல்லையா? அப்ப ஜெயம் கொள்றவங்க யாரு? ஜெயிக்கிறவர்கள். ஆமென். அல்லேலூயா. அப்ப ஜெயிக்கிறவங்களுக்கு பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனி கொடுக்குறான். பரதேசி எங்க இருக்குது? எங்க இருக்குது? எங்க இருக்குது? உங்களுக்கு வசனம் ஏற்கனவே சொல்லிட்டதுனால பூமியில இருக்குதுன்னு சொல்லிடுறீங்க. அல்லேலூயா. நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் 1ல இருந்து நீங்க 3 அதிகாரம் வரைக்கும் பாத்தீங்கன்னா, இந்த பரதேசி எங்க இருந்துச்சுன்னா பூமியில தான் இருக்குது. அல்லேலூயா. பூமியில தான் இருக்குது. அல்லேலூயா. அதைத்தான் நீங்க அதை பார்க்கணும்னு சொன்னா நீங்க என்ன பண்ண, லூக்கா எழுதின சுவிசேஷத்துக்கு போனோம். லூக்கா எழுதின சுவிசேஷத்துக்கு போனீங்கன்னா அங்க 16வது அதிகாரத்துல ஐஸ்வர்யவானாகிய அந்த சம்பூர்ணமா வாழ்ந்த மனுஷனும் தரித்திர அந்த லாசருவையும் எங்க வச்சிருந்தாருன்னா, அங்க பரதேசிலையும் கீழே நரகத்திலையும் வச்சிருந்தார். பரதேசில ஆபிரகாம் மடியில யார் தேற்றப்படுறது? லாசரு தேற்றப்படுகிறான். இங்க பாத்தீங்கன்னா அவன் வேதனைப்படுகிறான் ஒருத்தன். ரெண்டுமே பாத்தீங்கன்னா கீழே கொஞ்சம் தாழ்ந்து இருக்கிற இடத்துல கீழே பூமியில நரகம் இருந்துச்சு, அதுக்கு மேல கொஞ்சம் பரதேசி இருந்துச்சு. இந்த பரதேசியில யார் இருக்கிறான்னா ஆபிரகாம் இருக்கிறார். ஆபிரகாம் மடியில் லாசரு தேற்றப்படுகிறான். அல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சபை எடுக்கப்படுது. எப்ப எடுக்கப்படுது? 4வது அதிகாரம் 5வது அதிகாரம் 6வது அதிகாரம் பாத்தீங்கன்னா நீங்க வெளிப்படுத்தின விசேஷத்துல அதுக்கப்புறம் தான் சபை எடுக்கப்படுது. அல்லேலூயா. இயேசு மரணிக்கப்படுகிறார். இயேசு மரணத்தை ஜெயித்த பிறகு அவர் என்ன பண்றாரு? பரமேறுகிறார். பரமேறுகிறதுக்கு முன்னாடி என்ன பண்றாருன்னு சொன்னா, பரதேசியை கொண்டு போய் மத்திய ஆகாயத்தில் வச்சிடறாரு. அல்லேலூயா. இப்போ மரிக்கிறவங்களா எங்க இருக்கிறாங்கன்னா இலைப்பாரிட்டு இருக்காங்க, இலைப்பாற ஸ்தலத்துல. அல்லேலூயா. நரகம் எங்க இருக்குன்னா பாதாளத்திலே தான் இருக்குது. இன்னும் பாதாளத்திலிருந்து வெளியே வரல. நரகம் அங்கதாங்க இது. இருக்கிறீங்களா இல்லையா? வெளிப்படுத்துற விசேஷத்தை போய் வாசித்து பாருங்க, தெளிவா போட்டிருக்கும். அல்லேலூயா. அதனால கவனிங்க எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, சபை எதுக்கு அப்படின்னு சொன்னா, இந்த ஜீவ வார்த்தையை கை கொண்டு நடக்கிறவர்கள் அவங்க ஜெயம் கொள்வார்கள். ஜெயம் கொள்ளுகிறவர்கள் தான் பரதேசின் மத்தியில் இருக்க ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பாரு. அல்லேலூயா. யாரு ஜெயம் கொள்றவங்க அப்படின்னு சொல்லிட்டு யோவான் எழுதின சுவிசேஷத்தை நம்ம பார்த்தா தான், யோவான் எழுதின நிருபங்களையும் பார்த்தா தான் நமக்கு தெரியும். இதே யோவான் தான் என்ன பண்றாரு? 1 யோவானின் புத்தகம் 2வது அதிகாரம் 13-14 வசனங்கள் இப்படி சொல்லுது. 1 யோவான் 2வது அதிகாரம் 13-14 வசனங்கள் சொல்லுது. வாசிங்க. பிதாக்களே, பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் நல்லா கவனிங்க. எங்க முதல்ல? ஆதி எங்க சொல்றாரு? இப்போ அங்க சொல்றாரு ஏதேன் தோட்டத்துல. ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிள்ளைகளே, நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, நீங்கள் பலவானாய் இருக்கிறதினால்
ஜெயிக்கிறதினாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதுகிறேன். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும் பிரியமான தேவ ஜனமே. இந்த சொல்றாரு, பலவான்களை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். ஏன் அப்படி சொன்ன? தேவ வசனம் உங்களில் இருக்கிறது. வசனத்தை கேட்கிற, அதுக்கு தான் நம்ம என்ன சொல்றோம்? வசனத்தை படிங்க, பைபிளை படிங்க, பைபிளை படிங்க. எதுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா, பைபிளை படிச்சாதான் உனக்கு நித்திய ஜீவன் உண்டு. அல்லேலூயா. பைபிளை நீ எந்த அளவுக்கு வார்த்தைகளை நீ வாசிச்சுட்டு இருக்கிறியோ, வார்த்தைகளை தியானிக்கிறியோ, அதுல தான் உனக்கு நித்திய ஜீவன் இருக்கிற. சத்தியத்தை அவர்கள் சத்தியம் தான் உங்களை விடுதலை ஆக்கும். அதே யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 1 யோவான்ல 5வது அதிகாரத்துல 4-5 வசனங்கள் இப்படி சொல்லுது. வாசிங்க. அதே யோவானுக்கு எழுதின புத்தகம் 5வது அதிகாரம் 1 யோவான்ல, தேவனால் பிறப்பதெல்லாம் நல்லா கவனிங்க. தேவனால் பிறக்கதெல்லாம் எது? உலகத்தை ஜெயிக்கும். தேவனால் பிறக்கதெல்லாம் எது? ஞானஸ்தானம் எடுத்து ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடந்து அவருடைய மாம்சத்தை ரத்தத்தையும் பானம் பண்ணி அவரில் நிலைத்திருக்கிறது எதுவோ. அல்லேலூயா. அங்க வசனம் சொல்லுது பாருங்க, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே உலகத்தை ஜெயிக்கிறவர் யார்? அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை அன்றி ஒருத்தர் என்ன பண்ண முடியாது? உலகத்தை ஜெயிக்க முடியாது. அப்ப உலகத்தை ஜெயிக்கிறது எல்லாம் எது? ஜெயம் கொள்றது. அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, ஜெயம் கொள்ளுகிறவர்களை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கு கொடுப்பாரு. இப்ப எங்க புசிக்கு கொடுப்பாரு? சபைக்கு வந்து சபையில நிலைத்திருந்து வார்த்தையின்படி நடந்து வார்த்தையை கேட்டு ஒவ்வொரு பந்தியிலையும் கலந்து கொண்டு திருவிருந்து எடுக்கிற மாம்சத்தை புசிக்கிற ஒவ்வொருவரை யாருக்கு? பிசாச ஜெயித்தவர்கள் இருக்கிறீங்களா இல்லையா? அதைத்தான் இங்க சொல்லிட்டு இப்படி சொல்றாரு. அங்க பாத்தீங்கன்னா ஆதியாகமம் புத்தகம் 17-20 வரைக்கும் நீங்க வீட்டுல வாசித்துங்க. கடைசியா ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிற. நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்து முடிக்கலாம். 15வது அதிகாரம் நீதிமொழிகள் 15:4. கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம். ஆரோக்கியமுள்ள நாவு சொல்லுங்க, வாயை திறந்து. ஜீவ விருட்சம். நாவின் மாறுபாடோ ஆவிய நொறுக்கும். அல்லேலூயா. அப்ப என்னன்னு சொன்னா ஆரோக்கியமான நாவு. அல்லேலூயா. அப்ப ஆரோக்கியமான நாவு எதுன்னு சொன்னா, பிள்ளைங்க வாயில என்ன பண்ணணும்? வசனத்தை நீங்க சொல்லணும், வசனத்தை படிக்க வைக்கணும், வசனத்தை தியானிக்க வைக்கணும். அப்படி வச்சிங்கன்னா அந்த பிள்ளைங்க என்ன பண்ணும்? பிசாசு ஜெயிக்கும். பிசாசு ஜெயிக்கிற எல்லாமே என்ன பண்ணுவாரு ஆண்டவர்? அந்த ஜீவ விருட்சத்தின் கனியாகி இயேசுவை உனக்கு எனக்கும் புசிக்க கொடுப்பார். இருக்கிறீங்களா? அப்போ மாம்சத்தையும் ரத்தத்தையும் பானம் பண்றது சாதாரண விஷயம் அல்ல. ஏதேன் தோட்டத்துல இழந்து போன ஜீவ விருட்சத்தை ஆண்டவர் மாம்சத்தையும் ரத்தத்தையும் கொடுத்து அந்த ஜீவனை உனக்குள்ள எனக்குள்ளையும் கர்த்தர் அனுப்புகிறார். அதனால் நீங்களும் நானும் சிலுவையினால் மீட்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. நித்திய ஜீவன் உனக்குள்ள எனக்குள்ளே நிலைத்திருக்கும்படி கர்த்தர் உனக்காய் எனக்காய் கொடுத்திருக்கிற நித்திய ஜீவன் எதுன்னு சொன்னா அவருடைய மாம்சமும் ரத்தமே. அல்லேலூயா. எல்லாரும் அப்படி எழுந்துக்கலாமா? எல்லாரும் எழுந்திருப்போம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்படியே எழுந்துருங்க, எல்லாரும் எழுந்துருங்க. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே எல்லா வாய்களை திறந்து நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பரிசுத்த ஆவியானவரே நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. மை ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் எல்லாரும் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்துக்கு வருவார்களே. ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்துக்கு வருகிற ஒருவரையும் புறம்பே தள்ளாதவரே, உம்முடைய கிருபை உள்ள கரத்தினால எங்களை கர்த்தாவே இந்த நாள்ல நிரப்புங்கப்பா, 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 நிரப்புங்கப்பா. மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே நித்திய மீட்பை அளிக்கிறவரே, நித்திய கர்த்தர் ராஜ்யத்துக்கு எங்களை பங்குள்ளவர்களாய் நிறுத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நித்திய ஜீவனை உனக்காய் எனக்காய் அவருடைய மாம்சத்திலே ரத்தத்திலே வைத்து ஏதேன் தோட்டத்தில் இழந்து போன அந்த ஆசீர்வாதத்தை மீண்டுமா இயேசுவின் ரத்தத்தினாலும் அவருடைய மாம்சத்தினாலும் நமக்கு நித்திய ஜீவனை உண்டாக்கின கர்த்தரை கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. டேய் சைமன் என்கிறான், சைமன் காணிக்க போடல்.
போடாங்க காணிக்கை பாடல் நீ தானடா. அம்மா போனா பின்னாடியே போய் நிற்கிறேன். என்ன கதை? உண்மை கொடுப்பா. காணிக்கை பாடல் அவங்க அம்மாவுக்கு ஒரு மைக் கொடு. ஏன்னா அப்பதான் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க உனக்கு. சரி பாடு பாடு. கொடுப்பா இந்த மைக். உடைகிறேன் நான் இன்னும் உடைகிறேன். அந்த மைக் அம்மா கிட்ட நீ கொடுறா. நீ அவங்க கிட்ட கொடுத்தானுடா. எல்லாத்தையும் நீ ஓட கொடுறா. ஸ்டார்ட் பண்றான். இன்னும் உடைகிறேன் நான் இன்னும் உடைகிறேன் உம் கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். இன்னும் உடைகிறேன் நான் இன்னும் உடைகிறேன் உம் கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். நீர் என்னை தொட உம் கரம் தினமென்னில் படணுமே. உயவனே நீர் என்னை தொடருமே. தினமென்னில் படணுமே. அவர்களால் விதிக்கப்பட்டேனோ அவர்களால் மதிக்கப்பட்டேனே. எவர்களால் விதிக்கப்பட்டேனோ அவர்களால் மதிக்கப்பட்டேனே. இன்னும் உலகிறேன் நான் இன்னும் உலகிறேன் கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். இன்னும் உலகிறேன் நான் இன்னும் உலகிறேன் கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். என்னை தொடருமே உம் கரம் தினமென்னில் படணுமே. உயவனே நீர் என்னை தொடருமே உம் கரம் தினமென்னில் படணுமே. எவர்களால் விதிக்கப்பட்டேனோ அவர்களால் மதிக்கப்பட்டேனே. எவர்களால் விதிக்கப்பட்டேனோ அவர்களால் மதிக்கப்பட்டேனே. இன்னும் உடைகிறேன் நான் இன்னும் கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். இன்னும் உடைகிறேன் நான் இன்னும் உடைகிறேன் கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். எல்லா கரங்களை கட்டுங்க. அல்லேலூயா. கொடுத்த கரங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் இந்த நாள் நம்மோடு கூட பேசின நல்வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜெபிக்கலாம். ஜெபம் பண்ணுமா. ஸ்தோத்திரங்கத்தாவே மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா, மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த பரிசுத்த ஓய்வு நாளில தகப்பனே அப்பா, இந்த மழை நிமித்தமாகவும் தகப்பனே அப்பா உம்மை ஆராதிக்கும்படியாய் நீர் கூட்டி சேர்த்த உம்முடைய கிருபை இரக்கங்களுக்காக நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திர ராஜா, மை துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாளில் அப்பா ஆராதனையில் ஆண்டவரே ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தருடைய நாம மகிமைப்பட்டதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திர ராஜா, மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, ஜீவப்பமாய் ஆண்டவரே நீர் வந்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே சிலுவையில கர்த்தாவே இந்த ரத்தத்தை கொடுத்து எங்களை மீட்டெடுத்து இருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ராஜா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. நீர் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரை மட்டுமாய் நடத்தினதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில கர்த்தாவே ஆராதனைக்கு வந்து பங்கெடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே நீங்க ஆசீர்வதிங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே நீர் நடத்தும்படியாய் ஆண்டவரே இந்த மழைகள் ஒருவரை சேதப்படுத்தாதபடி கர்த்தாவே நீர் பாதுகாத்து ஆண்டவரே நீர் நடத்தும்படியாய் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. தொடர்ந்து இந்த வாரங்கள்ல இருக்கிற எல்லா கூடுகைகளிலும் கர்த்தாவே உம்முடைய கரம் இருந்து நடத்தட்டும் அப்பா. இந்த நாள் ஆராதனைக்கு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தா நீங்க ஆசீர்வதித்து உம்முடைய கிருபையினால மூடிக்கொள்ளுங்க ஆண்டவரை. தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. பெரிய காரியங்களை செய்து ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டா நன்றி சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மழை இல்லைன்னா சாயந்தரம் சுவிசேஷம் இருக்கும். சகோதரர்கள் புனிதராஜ் பேபி, உதயசூரியன், தமிழரசி, சுரேஷ் தெரேசா, அருள்ராஜ், லிடியா, அவங்க எல்லாரும் 3 மணிக்கு நீங்கள் சபைக்கு வந்துடுங்க. உங்களோட கூட ஒரு ஆலோசனை இருக்கிறது. அல்லேலூயா.
சொல்றது உங்களுக்கு புரியுதா? வேலை இருக்குதுன்னு போயிடாதீங்க. 4 ஃபேமிலியும் நீங்கள் என்ன பண்ணுங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக நீங்கள் இங்கே வாங்க. பிள்ளைங்க கிடையாது, நீங்கள் மட்டும். சரிங்களா? 3 மணிக்கு வந்துடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மழை இல்லைன்னா 4 மணிக்கு சுவிசேஷம் முடியும். மழை இருந்தால் இன்னைக்கு சுவிசேஷம் இருக்காது. அதனால இந்த கூட்டங்கள் எல்லாம் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ள முடியாது. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவான். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் காவலும் சமாதானமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படும் நாள் வரை நம் அனைவரோடு கூட இருந்து காத்து நடத்துவாராக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு வாழ்த்துங்க. கர்த்தர் உங்களோடு கொடுத்து பெரிய காரியங்களை செய்வார். God bless you.